வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நாம MBBS BDS கான அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கறத ஒரு டெமோல பார்க்கலாம். TN மெடிக்கல் செலக்ஷன் போனோம்னா நமக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இதுல வந்து click here to apply for MBBS BDS degree course 2022-23 செஷன் இருக்குல்ல, அதை நீங்க கிளிக் பண்ணணும். இந்த பேஜ் வந்து நமக்கு ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுமே இருக்கு. அதுல வந்து ப்ராஸ்பெக்டஸ் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கறத நம்ம வந்து கிளிக் பண்ணணும். கவர்மெண்ட் கோட்டா வேணும் அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அதை ஃபில் பண்ணிட்டு அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கானது பண்ணணும். இந்த பேஜ் ஓபன் ஆகும். இதுல பாருங்க ஸ்டெப்ஸ் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு. அதுல வந்து ரீட் த ப்ராஸ்பெக்டஸ், ரெஜிஸ்ட்ரேஷன். இப்ப ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நமக்கு வந்து கிளிக் ஹியர் ஃபார் அ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், இதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். இந்த பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகும். இந்த பேஜ் ஓபன் ஆனோன்னு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை ஃபுல்லாவே ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்றதுக்கு முன்னாடி ப்ராஸ்பெக்டஸ் ஃபுல்லா ரீட் பண்ணணும். இப்போ வந்து போட்டோ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா 50 KBல இருந்து 100 KBக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து 10 KBல இருந்து 40 KBக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்புறம் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் மற்ற எல்லாமே 3 MBக்கு மேல இல்லாம பாத்துக்கணும். இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்ளிகேஷன் ஃபில் பண்றப்போ உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பரா கரெக்டா கொடுக்கணும். நம்ம கொடுக்குற மொபைல் நம்பர் வந்து அட்மிஷன் முடிகிற வரைக்கும் அது ஆக்டிவா இருக்க மாதிரி ரீசார்ஜ் பண்ணி அதை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கணும். உங்களோட லாகின் ஐடியை ஞாபகம் வச்சுக்கணும். அதை தவிர பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன சேஞ்சஸ் வேணாலும் நீங்க உங்க அப்ளிகேஷன்ல பண்ணிக்கலாம். சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி அப்ளிகேஷனை நீங்க ஃபில் பண்ண எல்லாமே கரெக்டா அப்படின்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா சப்மிட் கொடுங்க. அதை தவிர உங்களுக்கு அந்த பேமெண்ட் அப்ளிகேஷன் ஃபீயை வந்து நீங்க டெபிட் கார்டு இல்லைன்னா கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் எது மூலமா வேணாலும் நீங்க வந்து பே பண்ணலாம். நீங்க ஃபீஸ் பே பண்றப்போ அது டிரான்சாக்ஷன் ஃபெயில்ஸ் அப்படின்னா 2 or 3 டேஸ்ல வந்து அந்த அமௌண்ட் திரும்ப ரீஃபண்ட் ஆயிடும். அப்ளிகேஷனை வந்து நம்ம ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அதை டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும். அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா SMS உங்க மொபைல் போனுக்கு வரும். லாகின் ஐடியும் அப்ளிகேஷன் நம்பரும் வரும். நீங்க வந்து இத ஃபில் பண்ண அப்ளிகேஷனை போஸ்ட்ல எல்லாம் அனுப்பலாம் வேண்டிய நெசசிட்டி இல்ல. அப்ளிகேஷனை ஒன்ஸ் வந்து ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. கண்டினியூ அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த பேஜ் ஓபன் ஆகும். இதுல நம்ம என்ன அப்ளை பண்றோம், அப்ளைட் ஃபார் MBBS BDS கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்றோம். இப்போ வந்து உங்களுக்கு குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் என்ன குவாலிஃபை ஆயிருக்கீங்க அப்படிங்கறத அதை நம்ம இங்க இது பண்ணணும், ஃபில் பண்ணணும். அடுத்தது வந்து HSCனா HSC, CBSEனா CBSE அது மாதிரி ஃபில் பண்ணணும். அடுத்தது குவாலிஃபைடு இயர் என்ன அப்படிங்கறத நீங்க இது பண்ணணும். அடுத்து வெதர் +1 பாஸ்ட் அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. அப்புறம் மொபைல் நம்பர், நம்ம என்ன மொபைல் நம்பர் நம்ம இது பண்றோமோ அதுதான் கொடுக்கணும். நியூ பாஸ்வேர்டை நீங்க இங்க வந்து சேஞ்ச் பண்ணி கிரியேட் பண்ணிக்கணும். அடுத்தது உங்களோட நேம், 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்ல என்ன நேம் இருக்கோ அந்த நேம் நம்ம இதுல ஃபில் பண்ணணும். அடுத்தது டேட் ஆஃப் பர்த், அதே மாதிரி HSC பர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், அதை நம்ம வந்து ஃபில் பண்ணணும். லாகின் ஐடி, இமெயில் அட்ரஸ், அடுத்தது கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் எல்லாமே நம்ம இது பண்ணிட்டு சப்மிஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன் இந்த பேஜ் வரும். இல்ல நேம் ஃபில் பண்ணணும், பேரண்ட் நேம், பிளேஸ் ஆஃப் பர்த், அடுத்தது டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேஷனாலிட்டி, நேட்டிவிட்டி இந்த ஸ்டேட் என்ன அப்படிங்கறத ஃபில் பண்ணணும், ரிலீஜன், கம்யூனிட்டி, காஸ்ட் நேம், ஆதார் நம்பர். இது கம்யூனிட்டி சர்டிபிகேட்டோட இஷ்யூ டிஸ்ட்ரிக்ட், இஷ்யூ தாலுக், அடுத்தது அத்தாரிட்டி இஷ்யூங் அத்தாரிட்டி, சர்டிபிகேட் நம்பர், டேட் ஆஃப் இஷ்யூ எல்லாமே ஃபில் பண்ணணும். அது தவிர கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்ன அப்படிங்கறத நீங்க இது பண்ணணும். பெர்மனன்ட் அட்ரஸ், இப்போ வந்து ரெண்டுமே ஒரே அட்ரஸா இருந்துச்சுன்னா நீங்க வந்து அதே அட்ரஸை இங்கேயும் ஃபில் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் வேற ஒண்ணு ஒரு இது இருக்கு, பிளேஸ் இருக்கு, இப்ப நீங்க வந்து ஒரு அட்ரஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஒன்னும் பெர்மனன்ட் அட்ரஸ் வேறையா இருந்தாலும் நீங்க வேற வேற அட்ரஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அட்ரஸ்ல டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், பின்கோடு எல்லாமே நீங்க வந்து ஃபில் பண்ணணும்.
ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க. இது வந்து ஒன்லி கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும்தான் இருக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டால என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எமினன்ட் ஸ்போர்ட் பர்சன், அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேனா, இல்லைன்னா பர்சன் வித் டிசபிலிட்டியா அப்படின்னு. இதுல ஏதாவது இருந்தா எஸ் கொடுத்துட்டு நீங்க அதை ஃபில் பண்ணலாம், இல்லைன்னா நோ அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க வந்து சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு போயிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் வரும். இதுல வந்து நீங்க 6th இருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டுல தான் படிச்சீங்களா, எஸ்ஆ நோவா அப்படிங்கறத ஃபில் பண்ணணும். அடுத்தது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களா அப்படிங்கறதையும் எஸ் ஆர் நோ ஃபில் பண்ணணும். அடுத்து ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி ஒன்னு இருக்கு. 6th ஸ்டாண்டர்ட்ல வந்து இயர் ஆஃப் பாசிங் எங்க, நேம் ஆஃப் ஸ்கூல், ஸ்கூல் டைப் என்னது, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் எல்லாமே ஒரு இயருக்கு 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கும். எல்லாமே நீங்க வந்து ஃபில் பண்ணணும். இது ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு நீங்க கொடுக்கணும். அடுத்தது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வரும்னா நீட் ஓட டீடைல்ஸ். அதுல வந்து ரோல் நம்பர் ஃபில் பண்ணணும், அப்ளிகேஷன் நம்பர், நீட் ஸ்கோர் என்ன வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது, நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் நீட்ல எத்தனை டைம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது, அதே மாதிரி உங்களோட எக்ஸாமினேஷன் எங்க எழுதுனீங்க அப்படிங்கறதையும் நீங்க இது பண்ணணும். அடுத்தது கோச்சிங் நீங்க வந்து போனீங்களா அப்படிங்கிறதுக்கு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், இல்லைன்னா நோ அப்படின்னு ஃபில் பண்ணணும். ஹெச்எஸ்சில எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க 12th ஸ்டாண்டர்ட்ல, அந்த ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷனா இருந்தாலும் அதுல எவ்வளவு வாங்கியிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க ஃபில் பண்ணணும். உங்களோட சப்ஜெக்ட்ஸ், அடுத்தது வந்து ரிஜிஸ்டர் நம்பர், மந்த், இயர் ஆஃப் பாசிங், மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ, அப்டைன் மார்க் எவ்வளோ அப்படிங்கறதெல்லாம் நீங்க வந்து ஃபில் பண்ணணும். அடுத்தது இந்த பேஜ் வரும். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மதர் டங் என்ன, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன படிச்சீங்க, அடுத்தது பேரண்டோட ஆக்குபேஷன், ஆனுவல் இன்கம், சிவிக் நேட்டிவ், அடுத்தது சிவிக் ஸ்கூல், நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே இதுல வரும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருக்கீங்களா அப்படிங்கிறது, உங்க பேரண்ட் யாருமே கிராஜுவேட் இல்ல அப்படின்னா நீங்க வந்து என்ன எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இதை நீங்க எஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஆல்ரெடி யாராவது கிராஜுவேட் இருந்தாங்கன்னா நோ அப்படின்னு நீங்க அதை ஃபில் பண்ணணும். பிரதர் ஆர் சிஸ்டர் வந்து அவைல்டு த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் டியூஷன் ஃபீ கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க அவைல் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கறத நீங்க வந்து எஸ் ஆர் நோ அப்படிங்கறத ஃபில் பண்ணணும். அடுத்தது உங்க ஃபாதர் மதர் பத்தி டீடைல் அது என்ன அப்படிங்கறத பாக்கணும். என்னன்னா அவங்க ஸ்கூல் படிக்கிறப்ப ஃபாதர் வந்து இங்கே தமிழ்நாட்டிலே ஃபுல்லா படிச்சாங்களா, இல்ல அதர் ஸ்டேட்ல படிச்சாங்களா, அதர் கண்ட்ரியா, இல்ல நாட் ஸ்டடிடா அப்படிங்கறத ஃபில் பண்ணணும். அதே மாதிரி காலேஜுக்கும் ஃபில் பண்ணணும். மதரும் அதே மாதிரி ஸ்கூல் இங்க தமிழ்நாட்டுல படிச்சாங்களா, இல்ல அதர் ஸ்டேட்டா, இல்லைன்னா அதர் கண்ட்ரியா, இல்ல நாட் ஸ்டடிடா அப்படின்னு நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு கொடுக்கணும். போட்டோ அப்லோட் பண்ணணும். இதுல போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோவும் அப்லோட் பண்றது இருக்கு. சிக்னேச்சர் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா தம்ப் இம்ப்ரெஷன் அப்லோட் பண்ணணும். அடுத்தது எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், +1 மார்க் ஷீட், ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்லாம் அப்லோட் பண்ணணும். இஃப் மோர் தென் 1 பேஜ் இருந்துச்சுன்னா நீங்க அதை 1 பேஜா கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். உங்க டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், நீட் யூஜி 2022 ஓட அட்மிட் கார்டு, நீட் யூஜி 2022 ஓட ஸ்கோர் கார்டு, அடுத்தது ஆதார் கார்டு, அண்ட் தென் பர்த் சர்டிபிகேட், நேட்டிவிட்டி சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட் இஷ்யூட் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எல்லாத்தையுமே நீங்க இதுல வந்து அப்லோட் பண்ணணும். போனஃபைட் சர்டிபிகேட் ஃப்ரம் அ ஸ்கூல் ஹெட்மாஸ்டரோ ஹெட்மிஸ்டர்ஸோ 6th இருந்து 12th வரைக்கும் நீங்க அங்கதான் படிச்சீங்க அப்படிங்கறத நீங்க வந்து இதுல அப்லோட் பண்ணணும். வேற ஸ்கூல்ல படிச்சா நீங்க அதையும் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி பேரண்ட் ஸ்கூல் சர்டிபிகேட், பேரண்டோட காலேஜ் சர்டிபிகேட், பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட், பேரண்ட் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் ஏதாவது ஒண்ணு மினிமம் ஒரு டாக்குமெண்ட்டையும் நீங்க வந்து இதுல அப்லோட் பண்ணணும். நீங்க மேல சொன்ன எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சுட்டு நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியூ அப்ளிகேஷன் அப்படின்னு ஒண்ணு வரும். நீங்க அதை எடுத்து உங்க அப்ளிகேஷனை செக் பண்ணிக்கணும். நீங்க உங்க அப்ளிகேஷனை ஒரு தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போயிடும். இல்லைன்னா ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா திரும்ப பேக் போய் உங்களோட என்னென்னலாம் ஏதாவது தப்பா பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் நீங்க திரும்ப கரெக்ட் பண்ணிட்டு வரணும். உங்களுக்கு இந்த பேஜ் திரும்ப வரும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களோட எல்லாமே அந்த டீடைல் நீங்க ஃபில் பண்ணது எல்லாமே இருக்கும். அது வந்து கரெக்டா அப்படின்னு நீங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டு
உங்களுக்கு திரும்பவும் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா எடிட் அப்ளிகேஷன் போய் நீங்க அப்ளிகேஷனை செக் பண்ணி அதுல என்ன மிஸ்டேக்கோ ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்ல மேக் பேமெண்ட் அப்படின்னு நீங்க போயிட்டு பேமெண்ட் ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அதை திரும்ப வந்து எடிட் பண்ண முடியாது அப்ளிகேஷன். கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ரெண்டுத்துக்குமே இதே சேம் ப்ரொசீஜர் தான். நீங்க வந்து இதே மாதிரி ஃபில் பண்ணணும். பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட வேண்டியதான் மேனேஜ்மெண்ட்டுக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ.